நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் ஈசனே போற்றி போற்றி. ஓம் நாகபூசனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளையெல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களையெல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க உன் அப்பன் சிவபெருமான் வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இந்த பதிவை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உன்னை தேடி வந்த உன் துணையை பாதி வழியிலேயே அவரை திருப்பி அனுப்பிவிட்டார்கள் என் தங்கமே. யார் அந்த துரோகி என்றுதானே கேட்கின்றாய்? இதை முழுமையாக கேள் என் தங்கமே. உன்னுடைய உயிருக்கு உயிரான உன் துணையை இப்பொழுது முழுமையாக அவர் உன்னை புரிந்து அவர் மனம் வருந்தி நடப்பதையெல்லாம் நினைத்து அவர் மனம் வருந்தி அவர் மனதை திருத்தி உன்னை தேடி வர வைத்தேன் என் தங்கமே. ஆனால் அவர் வரும் வழியிலேயே ஒருவர் அவரை பார்த்து அவரை பாதியிலேயே திருப்பி அனுப்பிவிட செய்துவிட்டார் என் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, நீ என் மீது கொண்ட அக்கறையும் நான் உன் மீது கொண்ட அக்கறையாலும் நீ என் மீது கொண்ட பக்தியும் என் மீது கொண்ட நம்பிக்கையும் என்னையே முழுமையாக தஞ்சமடைந்த என்பதாலும் நீ என்னை நம்பியதாலும் நானே கதி என்று இருப்பதாலும் உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் என் தங்கமே. என் குழந்தையே, பாசம் பக்தி என் மீது கொண்ட நம்பிக்கையாலும் உன் அப்பன் உனது வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக செய்வதற்கு ஒரு முடிவை எடுத்துவிட்டேன் என் குழந்தையே. உன் துணையிடம் நான் சென்று உன் மீது இருக்கின்ற தவறையெல்லாம் அவர்களுக்கு புரிய வைத்து அவர் என்ன செய்தார், நீ என்ன செய்தாய், அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்பதை முழுமையாக அவர் புரிய வைத்து விட்டேன் என் குழந்தையே. உன்னை அவரே தேடி வரும் அளவிற்கு நான் செய்து விட்டேன். ஆனால் உனக்கு நெருக்கமான ஒரு உறவு, உன் பக்கத்து வீட்டில் இருக்கும் ஒரு உறவு உன் துணையை பற்றி வலியோடு திரும்பி அனுப்பிவிட்டார் என் குழந்தையே. அவர் என்ன சொன்னார், ஏது சொன்னார்? ஆனால் உன் துணை அதை கேட்டு மிகவும் சோகத்துடன் திரும்பி சென்று விட்டார் என் குழந்தையே. நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ தகுதியில்லை, நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழவே கூடாது என்று கூறி அவரை திருப்பி அனுப்பிவிட்டார் என் தங்கமே. ஆனால் உன் துணை மனம் நொந்து அழுது கொண்டிருக்கின்றார் என் குழந்தையே. எத்தனை எத்தனை ஆசைகளாக உன்னை பார்த்து மன்னிப்பு கேட்டு உன்னை அவருடன் அழைத்து சென்று விடலாம் என்று கனவோடு வந்த அவரை இவர் வழியிலே நிறுத்தி சொல்லக்கூடாதது சொல்லக்கூடியது அனைத்தையும் சொல்லி அவரை இழிவுபடுத்தி திருப்பி அனுப்பிவிட்டார் என் குழந்தையே. நான் என்ன பண்ணுவது? உன் துணையை புரிய வைத்து உன்னிடம் அழைத்து கொண்டு வந்தேன். ஆனால் உன் உறவு இப்படி பண்ணிவிட்டதே என் குழந்தையே. அவர் என் மனதை மாற்ற என்னால் முடியாது என் குழந்தையே. ஆனால் அது உன்னால் மட்டும் முடியும் என் குழந்தையே. நீ எல்லோரிடமும் எல்லா விஷயங்களையும் சொல்லுவதுதான் இதற்கெல்லாம் பிரச்சனையாக இப்பொழுது வந்து இருக்கின்றது என் குழந்தையே. ஆனால் உன்னை தேடி வந்த உன் துணையை பாதி வழியில் அனுப்பிவிட்டார் என் குழந்தையே. நீ அவரிடம் போய் உன்னிட கஷ்ட நஷ்டம் அனைத்தையும் எதற்கு கூறுகின்றாய்? அதுதான் நான் இருக்கின்றேனே என் குழந்தையே. இனிமேலாவது நீ யாரையும் நம்பாதே. யாரிடமும் உன் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் மறந்து கூட சொல்லிவிடாதே என் குழந்தையே. உனக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தால் கூட உன் அப்பன் நான் இருக்கின்றேன். எப்பொழுதும் உனக்கு துணையாக உனக்கு நல்லதே நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் என்னிடம் சொல் என் தங்கமே. உனக்காக நான் இங்கு காத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே. நான் அனைத்து கஷ்டங்களையும் மாற்றி உனக்கு நல்லபடியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பேன் என் குழந்தையே. எதற்காகவும் நீ கவலைப்படாதே என் குழந்தையே. அப்படி நீ கவலைப்பட்டால் கூட உன்னை ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு நிம்மதியை
விட்டுதான் போவேன் என் குழந்தையே. உனது வெற்றிக்கான வழியை நான் செய்து விடுவேன் என் தங்கமே. உனது வெற்றிக்கான வழியை கூறுகின்றேன் என் குழந்தையே. நீயும் உன் துணையும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பது இந்த அப்பாவின் ஆசை என் குழந்தையே. அதுவே இந்த அப்பாவின் முடிவாகவும் இருக்கின்றது என் தங்கமே. அது நிச்சயமாக நடக்கும், கண்டிப்பாக நடந்தே தீரும். ஆனால் உன் அப்பன் அவருக்கு உன்னை பற்றி புரிய வைத்தேன். உன்னை பற்றிய ஞாபகங்களையும் ஏற்படுத்தி அவரை உன்னிடம் அழைத்து வர மிகவும் அயராது உழைத்தேன் என் குழந்தையே. ஆனால் இதையெல்லாம் ஒரு நிமிடத்தில் உன் உறவு கெடுத்து விட்டார் என் குழந்தையே. வந்து உன்னை அழைத்து சென்று விடலாம் என்று எத்தனை சந்தோஷங்கள், எத்தனை பூரிப்பு. உன்னை முதல் முறை பார்த்த அந்த ஞாபகங்கள் போல் இப்பொழுது வந்து மன்னிப்பு கேட்டு உன்னை மனதார நேசித்த அவர் அழைத்து சென்று விடலாம் என்று ஆசையோடு வந்தாரே என் குழந்தையே. அதற்காக உன் அப்பன் காத்து கொண்டிருந்தேனா? நீங்கள் இருவரும் சேர்ந்து விடுவீர்கள், அதை இங்கிருந்து பார்க்கலாம் என்று ஓடோடி வந்தேனே. ஆனால் இப்படி உன் உறவு கெடுத்து விட்டாரே எல்லாவற்றையும். ஆனாலும் உனக்கு தெரிந்த அந்த உறவு அவரை திரும்பி போகும்படி செய்து விட்டார் என் குழந்தையே. அவருக்கான தண்டனை உன் அப்பன் நிச்சயம் கொடுப்பேன் என் குழந்தையே. இப்பொழுது உன் துணை அழுகை உன்னால் மட்டும்தான் நிறுத்த முடியும். நீயே போய் அவரிடம் பேச வேண்டும் என்று உன் அப்பன் நான் நினைக்கின்றேன் என் குழந்தையே. நீ போய் பேசினால் உன் தரம் குறைந்துவிடும் என்று நினைத்து விடாதே என் குழந்தையே. உன் அப்பன் உனக்காக இருக்கின்றேன். உன்னை அவருக்கு நன்றாக புரிய வைத்து விட்டேன். நீ தாழ்ந்து போகின்றாய் என்று நினைக்காமல் உயர்வான இடத்திற்கு செல்ல இப்பொழுது சற்று தாழ்ந்து இருக்கின்றாய் என்று மட்டும் நினைத்துவிட்டு நீ அவரிடம் போய் பேசு என் தங்கமே. இல்லை என்றார் அவர் அழுகை நீடித்து கொண்டே இருக்கும் என் தங்கமே. மிகவும் மனம் நொந்து விட்டார். உன் உறவு சொன்ன அனைத்தையும் கேட்டு என் துணை என்னை இனி வரமாட்டாரா, அவரை நானும் சேர்ந்து வாழ மாட்டோமா என்று தேவையில்லாத யோசனையில் அவர் ஆழ்ந்து அவர் மனம் நொந்து மிகவும் ஆழமான வழியில் இருக்கின்றார் என் குழந்தையே. அவரை தேத்த உன்னால் மட்டுமே முடியும் என் குழந்தையே. உன் முகத்தை பார்த்தாலே அவர் அனைத்து அழுகைகளும் மறைந்து புன்னகை முகமாக மாறிவிடுவார் என் குழந்தையே. அதற்காகத்தான் உன் அப்பன் உனது சண்டைகளுக்கான தீர்வை கூறுகின்றேன். நீயே போய் பேசு என்று அவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் சொல்கிறார்கள் என்று நினைத்து உன் வாழ்க்கையை நீ இழந்து விடாதே என் குழந்தையே. அவர்கள் உன் நல்லதுக்குத்தான் சொல்கின்றார்கள். ஆனாலும் கூட உன்னோடு உன் துணை இருக்கும் அந்த வாழ்க்கைதான் உனக்கு நிரந்தரம் என் குழந்தையே. அவர்கள் இன்று சொல்வார்கள், நாளை ஊரு ஒன்று சொல்கிறது என்று உன்னையே தப்பு சொல்வார்கள். அதற்கே உன் அப்பன் சொல்கின்றேன், அவரிடம் போய் பேசி சமாதானமாகி இருவரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழும் அந்த நாளை உன் அப்பன் கண்குளிர பார்க்க வேண்டும் என் குழந்தையே. எதற்காகவும் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. உன் அப்பன் உனக்கு துணையாக என்றுமே இருப்பேன் என்று மனதில் வைத்து தைரியத்துடன் செல் என் குழந்தையே. உன் அப்பன் உனக்கு துணையாக இருக்கின்றேன். ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் என்னை படைத்த எம்பெருமானே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.